வணக்கம் உறவுகளே. கச்சத்தீவு தாரவாத்த கருணாநிதினா நீங்கள் நம்பவா போகிறீங்க? ஆமாங்க, கச்சத்தீவை அவர் தான் சிங்களர்களுக்கு எழுதி கொடுத்தாரு. கருணாநிதி தான் பண்ணது தமிழ் இனத்துக்கு துரோகம். இலங்கையிலே போர் நடந்ததுக்கு அவர் தான் கையெழுத்து போட்டார். அதுக்கு பக்கம்தான் நம்ம உறவுகளுக்கு போர் தொடங்கினாங்க. கச்சத்தீவும் அவர் தான் தாரவாத்தார் இலங்கை அரசுக்கும். அப்போது ராஜபக்சோ ஆட்சி இருந்தது இலங்கையில். கருணாநிதி குடும்பத்துக்கும் ராஜபக்சோ குடும்பத்திற்கும் நெருக்கம் உள்ளது. அப்போ சந்திச்சுக்குவாங்க. 6 மாதம் 1 வருஷம் ஒரு டைம் சந்திச்சுக்குவாங்க. என்ன பேசுவாங்கிறது தெரியாது. இல்லை, ஒருவேளை தமிழர்களை அடக்கி உடைக்கி வையுங்கள் என்று கூட சொல்லலாம். அது வேறு. இருந்தால் நம்ம ராமேஸ்வரம், நம்ம தமிழக மீனவர்கள் போய் கச்சத்தீவில் மீன் பிடிக்க போகும்போது அடிக்கடி சிங்கள ஓநாய்கள் வந்து சிறைபிடித்து ஃபைன் அடிக்கிறாங்க, சிறையில் தூக்கி போடுறாங்க. இதற்கு முடிவு கட்ட ஒரு தலைமகன் இல்லை, ஒரு அரசியல்வாதி இல்லை. கேட்டால் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன். ஒன்றும் பண்ணாத, நீ ஒன்றும் பண்ணாத. நீங்கள்லாம் ஆட்சி செய்கிறதே தமிழகத்தில் இந்தியாவிலே அவமானம் என்று தான் நான் சொல்கிறேன். பாகிஸ்தானில் ஒரு பாகிஸ்தானிக்காரன் ஒரு தும்பல் விட்டா துப்பாக்கி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்கிற மோடி, நீ இலங்கை எங்கள் தமிழ மீனவர்களை சிங்கள நாய் ஓநாய், எங்கள் தமிழக மீனவர்களை தினந்தோறும் படகு கைப்பற்றது, சிறையில் சென்று அடைப்பது, ஃபைன் அடிப்பது, இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறான். ஏன் மோடிக்கு கண்ணு தெரியலையா? பேச முடியாதா இலங்கை கூட? இல்லை, இங்கே இருக்கிற வெந்த அரசு நொந்த அரசு, இந்த திராவிட அரசு, இந்த அரசும் பேசாதா தமிழர்கள் மீனவர்கள் பற்றி? எவ்வளவு காலம் நடந்துட்டுருக்கு இது? இதற்கு முடிவு கட்டாதவர்கள் தமிழகத்தில் நான் அரசியல்வாதி என்று சொல்லிக்கொண்டு பீத்திக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே தமிழகத்திலே கேவலமடா இது. தமிழர் நிலத்திலே வாழ்வார்கள், தமிழர் நிலத்திலே வரி பணத்தில் சாப்பிடுவார்கள், தமிழரை பற்றி பேச மாட்டார்கள். தமிழுக்கு ஒரு பிரச்சனை என்றால் கார்பெட்காரன் வரான், மித்தேன் எடுக்கிறான், அவங்ககிட்ட பல கோடி வாங்கிட்டு வாயை திறக்காமல் இருக்கிற நயவஞ்சகர்கள் இங்கே ஆட்சி செய்கிறார்கள். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே கொடுக்காத நயவஞ்சகர்கள் இங்கே வேலை செய்கிறார்கள். டாஸ்மார்க் மட்டும்தான் ஒரே துறை தான் தமிழ்நாட்டில் இருக்குது, வேறு எல்லா துறையும் அழிஞ்சு போச்சு. ஏன்னா வச்சிருக்கிறவன் எல்லாருமே டாஸ்மார்க்கு எம்எல்ஏ, மந்திரி, முதலமைச்சர்கள். அதனால தான் தமிழகத்தில் எல்லா துறையும் கும்பகர்ணம் போல் தூங்கிட்டு இருக்குது. டாஸ்மார்க் துறை மட்டும் டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. வடக்கன் வந்து பொழந்து கட்டுறான் தமிழர்களை, கொல்ல கஞ்சான் தமிழர்களை. தமிழர் நிலத்திலே வடக்கன் வந்து பல அட்டுவழியும் செஞ்சிட்ருக்கிறான். வாயே திறக்காத இந்த திராவிடர் அரசு. ஆரிய அரசு என்ன பண்ணுறான்? உள்ளே விட்டுறான். நம்ம தமிழை எப்போ நமக்கு ஓட்டு போட மாட்டான்னு ஆரியனுக்கு தெரிஞ்சு போச்சு. உள்ளே விட்டு வாக்கா சேகரிக்கிறான். தமிழ்நாட்டில் சிஎம் ஆக போகிறான். நம்ம படுத்துக்கட்டு கனவுகான். ஒரு காலம் தமிழ்நாட்டில் நீ சிஎம் ஆக முடியாது. கச்சத்தீவை பற்றி பேசாத மோடி எங்களுக்கு என்னத்தை பற்றி பேச போகிற? ஒரிஷாவில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். விகே பாண்டியன் மதுரை சார்ந்தவர், ஒரிஷாவில் கலெக்டராக இருக்கார். அவர் அங்கே இருக்கிற நவீன் பட்நாயக்கோட ஒரு ஆலோசகராக இருந்தார். ரிட்டையர் ஆன பிறகு விகே பாண்டியன், நவீன் பட்நாயக் வந்து விகே பாண்டியனுக்கு தான் போஸ்ட் கொடுக்கலாம், முதலமைச்சர் போஸ்ட் கொடுக்கலான்னு அபிப்பிராயம் வச்சுருந்தார். அமித்ஷா போய் என்ன பண்ணிட்டாரு? ஒரு தமிழனுக்கு போய், ஒரு தமிழங்கிட்ட போய் பூரி ஜெகநாதர் மந்திரி கோயில் சாவி இருக்கிறதா, ஒரு தமிழன் போய் உங்களை போய் ஆட்சி செய்வதா அப்படின்னு இனவாத மதவாதத்தை தூண்டிவிட்டு வந்துட்டா அப்படி அமித்ஷா. அதுக்கப்புறம் அங்கே பிஜேபி தான் ஆட்சி செய்யுது இப்போது ஒரிஷாவில். இப்போது மணிப்பூரை போல் ஒரிஷா மாறிட்டுருக்கு. 23 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி செய்யுது. எல்லா மாநிலத்திலையும் பொருளாதாரம் வீக்கு. 23 மாநிலத்திலையும் சாப்பாடு இல்லை, தொழில் இல்லை, உணவு இல்லை, ஒரு பொருளாதாரம் இல்லை. அங்கே வர்ற கவர்மெண்ட் சலுகை எல்லாமே மந்திரி எம்எல்ஏக்கள் எல்லாமே கூறு போட்டுக்குவாங்க. அதனால் அங்கே வேலை வாய்ப்பு இல்லை. 23 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி செய்யுது. அங்கே பொருளாதாரம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. வடக்கன்
ஓட்டை போட்டுட்டு நீ கடவுளை பார்த்துக்கூடான்னு பிஜேபி கிட்ட சொல்லிவிட்டு இவன் வந்து ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்கிறானுங்க. புரிஞ்சுக்கோங்க. வடக்கன் உங்கள் பகுதியில் தங்கியிருந்தால் அவனை நோட் பண்ணுங்க. அவன் என்ன பண்ணுறான்னு எல்லாரும் சேர்ந்து நோட் பண்ணுங்க. தப்புன்னு நடந்தால் துவைச்சி ரணகலமாக்குங்க. ஏன் அடிவும் அடி இல்லை, மரணடி கொடுத்து அடுத்து ஜெயிலில் போன பிறகே 3 மாதத்தில் சாகிற மாதிரி அடிங்க வடக்கனை எங்கே கண்டாலும். ஆமாம், அப்போ தான் நம்ம பெண்ணை காப்பாற்ற முடியும், நம்மளுடைய தேசத்தை காப்பாற்ற முடியும். அரசியல்வாதி என்று சொல்லிக்கொண்டு வரும்போதே குறுக்கோழியில் வரானே ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு. அப்போது ஏதோ பண்ண போகிறான்னா அவனுக்கு நினச்சிட்டு தான் அவன் ஓட்டுக்கு காசு கொடுக்குறான். குறுக்கோழியில் தான் காசு கொடுத்துட்டு வந்து ஜெயிக்கிறான். அது வெற்றின்னு சொல்லிக்கிட்டு இங்கே நாட்டை சீரழிச்சிட்ருக்கிறான். திருந்துங்க மக்கள். இல்லைனா எனக்கு என்னமோ திராவிடர் ஆட்சி பார்த்தாச்சு, ஆரியன் ஆட்சியும் பார்த்தாச்சு 5 வருஷமாக. எனக்கு இது 2 ஆட்சியும் போர் அடிக்குது. உங்களுக்கு எப்படி அடிக்கலையா? திராவிடன் ஆட்சி 50 வருஷமாக பார்த்தோம். திராவிடன் 2 விஜய் ஆட்சி. அவன் குடும்பமே அவங்ககிட்ட இல்லை, அவன் தனிமரமாக இருக்கிறான். அவனை நம்பி தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்தி வர்ற கொள்கையை வச்சுட்டு வர திராவிடன் 2 விஜயை நம்பி நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். நாங்கள் தமிழர்கள். எங்கள் நிலத்திலே கண்டவன்லாம் நாய் திறந்த மாதிரி வந்து திறந்த வீட்டில் நாய் பூந்துற மாதிரி பூந்திட்டுருக்காங்க. இனிமேல் தமிழ் தேசியத்தின் தமிழர்கள் விழித்து கொள்வார்கள். நடக்கும் ஒரு நாள். எங்கள் நிலமடா எவன் கூறு போடுவது? மானங்கட்டவர்களே,